ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 840 ஆரம்பிக்கிறது. தன்னியல்பான சாதனை முதிர்வு. எப்பொழுது கர்மாவிலிருந்து பக்திக்கு முக்கியத்துவத்தை மாற்ற வேண்டும், எப்பொழுது பக்தியிலிருந்து ஞான விசாரத்துக்கு போக வேண்டும், எதுவரையும் மணியடித்து பூஜை, எப்பொழுது தியானம், எதற்கப்புறம் தியானத்தையும் விடுவது என்றெல்லாம் கேள்விகள் கொண்டிருக்க வேண்டியதில்லை. நிறைய கர்மா, அதோடு அதற்கடுத்தபடியாக பக்தி உபாசனை, கொஞ்சம் ஆத்மார்த்தமான சிந்தனை என்று பிள்ளையார் சொல்லி போட்டு இப்பொழுது ஆரம்பித்து விட்டால் போதும். இப்படி பண்ணிக்கொண்டு போகிற போதே கர்மவாசனை தேய தேய மனசின் பரிசுத்தி அதிகமாக ஆக எந்த விதமான சாதனைகளையும் அபியாசங்களையும் விட வேண்டுமோ அவற்றில் பிடிப்பு தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுப்போய் எந்த விதமான சாதனாபியாசங்கள் கூட வேண்டுமோ அவற்றிலே தன்னால் ஒரு அபிருச்சி ஏற்பட்டு அவற்றிலேயே இயற்கையாக நாம் ஈடுபட்டு பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம். முடிவான அனுபவத்துக்கு முற்பட்ட நிலையில், அதாவது ஞான மார்க்கத்தில் பிரவேசித்த பிறகு ஜீவ பிரம்ம அபேதம் பற்றி ஸ்ருதி வாக்கியங்களை சிரவணம் செய்வது, அதையே மனசிலே உருட்டி கொண்டு மனனமும் தியானமும் செய்வது என்பவற்றை எப்பொழுது நிறுத்தி ஆத்ம தரிசனம் பெறுவது என்கிற கேள்விக்கு ஆச்சாரியால் சொல்கிற பதில் அடிநிலையில் கர்மானுஷ்டானம் ஆரம்பிப்பதிலிருந்து பொருந்தும். என்ன சொல்கிறார் என்றால், நெல் குத்துவதை எப்பொழுது நிறுத்த வேண்டும் என்றால் என்ன பதில் சொல்வது? எப்பொழுது உமி தன்னாக உதிர்ந்து நெல்லிலிருந்து அரிசி வெளிவருகிறதோ அதுவரை குத்தத்தான் வேண்டும். அந்த மாதிரி ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும் வரை சிரவணாதிகளை பண்ணிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என்கிறார். எந்த அனுஷ்டானத்தையுமே எப்பொழுது நிறுத்துவது என்று கேட்காமல் அதற்கு மேலான நிலை வரும் வரை தொடர வேண்டும். தர்ம மருந்து. நாம் முதலில் செய்ய வேண்டியது கர்ம வியாதியை போக்கிக் கொள்வது. வியாதி எப்படி போகும்? வைத்தியரிடம் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டால் போகும். ஏற்கனவே வந்துவிட்ட கர்ம வியாதி தீரவும் மறுபடி அது வராமல் இருக்கவும் மருந்து சொல்லும் வைத்தியர் யார்? மனுதான் அந்த வைத்தியர். மனு என்றால் மனு முதலான யார் யார் தர்மசாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இதிலிருந்தே அவர்கள் கொடுக்கிற மருந்து என்ன என்று ஊகித்து விடலாம். நம்முடைய கர்மாக்களை நிர்ணயம் செய்து கொடுக்கும் தர்மசாஸ்திரங்களே தான் மருந்து. இது நான் ஏதோ அழகாக உபமானம் கட்டி சொல்வதில்லை. வேதத்திலேயே மனு எதை சொன்னாரோ அதுதான் பேஷஜம் என்று தைத்திரிய சம்ஹிதையில் சொல்லியிருக்கிறது. பேஷஜம் என்றால் மருந்து. ஸ்ரீருத்ரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிந்தவர்களானால் அர்த்தம் தெரியாவிட்டாலும் பேஷஜம் என்ற வார்த்தையாவது தெரிந்திருக்கும். மருந்து கொடுத்தால் பத்தியமும் வைப்பார்கள். இதை சாப்பிடப்படாது, சாப்பிட்டாலும் இவ்வளவுதான் சாப்பிடலாம் என்று கட்டுப்பாடு செய்வார்கள். அதே போல தர்மசாஸ்திரங்களில் என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன அனுபவங்கள் இவ்வளவுதான் வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் விதிகள் நிஷேதங்கள் இருக்கின்றன. எப்படியும் என்றைக்கோ ஒரு நாள் அழிந்து போகப் போகிற சரீர அபிவிருத்தியை முன்னிட்டே வைத்தியர் தரும் காப்பு, கசப்பு மருந்து, உரைப்பு கஷாயம் எல்லாம் சாப்பிட்டு அவர் சொல்கிற பத்தியங்களை எல்லாம் ஏற்று நடத்தும் நாம் ஆத்மாபிவிருத்திக்காக மருந்து சொல்லும் மகா பெரியவர்களான தர்மசாஸ்திரக்காரர்களின் மருந்து பத்தியங்களை அதைவிட நம்பிக்கையுடன் பக்தியிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முன்னையே சொன்னேன், போக போக தர்ம கர்மானுஷ்டானம் என்பதே மனசுக்கு பிடித்த கூஷ்மாண்ட லேகியம் மாதிரி, யுனானி மருந்து மாதிரி தித்திக்க ஆரம்பித்து விடும் என்று தவறான குற்றச்சாட்டு. அதர்மம் மாதிரியே தர்மமும் மாயை என்கின்ற அத்வைதத்தால் இந்த லோக வாழ்க்கையில் இருப்பவர்கள் அதர்மமாக போவதற்கு இடம் கொடுத்து விடுகிறது என்று யாராவது சொன்னால் அது அத்வைத சாஸ்திரங்களை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் பேர்த்துவதுதான். அப்படியே தான் ஜீவாத்மா பரமாத்மா வேதமில்லை என்று சொல்லிக்கொண்டு அத்வைதிகள் ஈஸ்வரோபாசனையை விடச் சொல்வதால் பக்திக்கு ஹானி ஏற்பட்டு பெருவாரியான ஜனங்களுக்கு பிடிப்பு இல்லாமல் கஷ்டப்படும்படி ஆகிறது என்று கிரிட்டிசைஸ் பண்ணுவதும் விஷயம் தெரியாமல் செய்கிற குற்றச்சாட்டு தான். ஞான மார்க்கத்துக்கு அதிகாரிகளாக பக்குவப்பட்டவர்களுக்கென்று பரம அத்வைதமாக எழுதப்பட்டுள்ள சாஸ்திர நூல்களில் இப்படிப்பட்டவர்களை முன்னிட்டு அவர்கள் கொஞ்சம் கூட சித்தம் சிதறாமல் அத்வைதத்திலேயே ஒருமுகப்பட வேண்டும் என்பதற்காக கர்மா பக்திகளின் வைதம் அடியோடு எடுபட்டு போகும் அடிப்படையிலேயே வழிபோட்டு கொடுத்திருப்பது வாஸ்தவம். ஆனால் பரம அத்வைதிகளும் சகல ஜனங்களையும் முன்னிட்டு புஸ்தகம் எழுதும் போதோ காரியம் செய்யும் போதோ அவர்கள் புஷ்கலமாக
ஸ்வதர்ம கர்மானுஷ்டானமும் சகுன உபாசனையும் பண்ணுவதில்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானமாக காட்டியிருக்கிறார்கள். ஆச்சாரிய பாஷ்யங்களில் திரும்ப திரும்ப உத்தமாதிகாரிகளுக்கு சொச்சமான ஞான மார்க்கம் மட்டுமென்றும் மத்திய அதம அதிகாரிகள் ஒரு காலம் கர்மானுஷ்டானத்தையும் ஈஸ்வரோபாசனையும் விடாமல் பின்பற்றத்தான் வேண்டும் என்றுமே சொல்லியிருக்கிறது. அத்வைதிகளான மதுசூதன ஸ்ரௌதிகள், அப்பைய தீட்சிதர் முதலானவர்கள் ஏராளமான பக்தி நூல்களை உபகரித்திருக்கிறார்கள் என்றால், கோவிந்த தீட்சரை போன்றவர்கள் நிறைய யஜ்ய கர்மானுஷ்டானங்களையும் சமூக நலனுக்காக அநேக பரோபகார பணிகளும் செய்திருக்கிறார்கள் என்றால் எதனால்? கர்மசக்திகளை சாதாரண தசையிலுள்ள ஜனங்களெல்லாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி கொடுப்பதற்கு தான். அத்வைதம் என்றாலே கரித்து கொட்டி கண்டிக்கின்ற துவைதிகளின் பலவிதமான சித்தாந்தங்களுக்கு கூட ஒவ்வொரு நிலையில் நியாயம் உண்டு என்று மனசார நினைத்து அந்த நிலைக்கு பக்குவப்பட்ட ஜனங்களை அவற்றிலேயே நிலைநிறுத்த வேண்டுமென்ற உயர்ந்த சிம்பத்தியோடு அனுதாபத்தோடு அந்த சித்தாந்தங்களை எடுத்துச் சொல்லும் புஸ்தகங்களையும் எழுதிய அத்வைத பிரியார்கள் உண்டு. சாங்கியம், பூர்வ மீமாம்சை, நியாய, தர்க்க சாஸ்திரம் முதலானவை அத்வைதத்துக்கு வித்தியாசமானவை. யோக சாஸ்திரம் கூட அத்வைதத்துக்கு அப்படியே ஒத்துப்போகாதுதான். ஆனாலும் அத்வைத சாஸ்திர கர்த்தர்களில் முக்கியஸ்தானம் வகிக்கும் ஒருவரான வாசஸ்பதி மிஸ்ரா மற்ற இந்த எல்லா சாஸ்திரங்களையும் விளக்கி புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.